ஓம் சாந்தி. பிப்ரவரி 23, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி பிப்ரவரி 17, 2004. அனைவருக்கும் உங்களின் ஒத்துழைப்பை கொடுத்து அவர்களையும் ஒத்துழைக்க செய்யுங்கள். உங்களின் பொக்கிஷ களஞ்சியம் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். இன்று பாப்தாதாவே தனது சொந்த பிறந்த நாளையும் அத்துடன் குழந்தைகளின் வைரம் போன்ற பிறந்த நாளையும் சிவ ஜெயந்தியையும் கொண்டாட வந்துள்ளார். குழந்தைகளான நீங்கள் அனைவரும் இங்கே உங்களின் பரலோக மற்றும் அலௌகிக தந்தையரின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள். அத்துடன் தந்தையும் உங்களின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளார். குழந்தைகளான உங்களின் பாக்கியத்தை கண்டு தந்தை களிப்படைகின்றார். ஆகா, மேன்மையான பாக்கியத்தை கொண்டுள்ள எனது குழந்தைகளே, ஆகா, நீங்கள் உலகின் இருளை முடிப்பதற்காக தந்தை வந்த அதே நேரத்தில் அவதாரம் செய்துள்ளீர்கள். கல்பம் முழுவதிலும் தந்தையான இறைவனுடன் குழந்தைகளான நீங்கள் கொண்டாடும் இத்தகைய பிறந்த நாளை வேறு எவரும் கொண்டாட முடியாது. பக்த ஆத்மாக்களும் இந்த அலௌகிக அதிகபட்ச அன்பான தனித்துவமான பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் குழந்தைகளான நீங்கள் ஒரு சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள். ஆனால் பக்த ஆத்மாக்கள் புகழை மட்டுமே பாடுகிறார்கள். அவர்கள் புகழை பாடுவதுடன் தொடர்ந்தும் அழைக்கின்றார்கள். பக்தர்கள் பாடும் புகழையும் அவர்களின் அழைப்பையும் பாப்தாதா கேட்டு அவர்களின் வரிசை கிரமமான நம்பிக்கை உணர்வுகளுக்கு ஏற்ப அவர்களின் பலனையும் வழங்குகின்றார். எவ்வாறாயினும் அந்த பக்தர்களுக்கும் குழந்தைகளான உங்களுக்கும் இடையே பெரும் வேறுபாடு உள்ளது. நீங்கள் செய்த மேன்மையான செயல்களினதும் உங்களின் மேன்மையான பாக்கியத்தினதும் ஞாபகார்த்தத்தை அவர்கள் மிக நன்றாக கொண்டாடுகிறார்கள். இதனாலேயே பக்தர்களின் பக்தியின் தெய்வீக செயல்களை பார்க்கும் பொழுது பாப்தாதா அவர்களை பாராட்டுகின்றார். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் உங்களின் ஞாபகார்த்தங்களை மிக நன்றாக பிரதி செய்துள்ளார்கள். அவர்கள் இந்த தினத்தில் ஒரு விரதத்தையும் கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் குறுகிய காலத்திற்கு தமது உணவிலும் பானத்திலும் தற்காலிகமான சுத்தத்தை கடைபிடித்து விரதம் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த பிறவி முழுவதற்கும் உங்களின் உணவு, பழக்கம், வார்த்தைகள், செயல்களில் சம்பூர்ணமான தூய்மையை கடைபிடிப்பதற்கான சத்தியத்தை செய்கின்றீர்கள். சங்கமயுகத்தில் உங்களின் வாழ்க்கையை வாழும்போது நீங்கள் உங்களின் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் தூய்மை ஆகுவது மட்டுமின்றி மற்றவர்களையும் தூய்மையாக்க வேண்டும். எனவே பக்தர்களின் புத்திகளும் எவ்விதத்திலும் குறைவாக இல்லாதிருப்பதை பாருங்கள். அவர்கள் உங்களின் ஞாபகார்த்தங்களை மிக நன்றாக பிரதி செய்துள்ளார்கள். நீங்கள் அனைவரும் வீணானவை அனைத்தையும் அர்ப்பணித்து சக்தி வாய்ந்தவர்கள் ஆகியுள்ளீர்கள். அதாவது நீங்கள் உங்களின் தூய்மையற்ற வாழ்க்கைகளை அர்ப்பணித்துள்ளீர்கள். உங்களின் அர்ப்பணிப்பின் ஞாபகார்த்தமாக அவர்கள் பலி கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை பலி கொடுப்பதில்லை. அவர்கள் ஓர் ஆட்டையே பலி கொடுக்கிறார்கள். அவர்கள் உங்களை எவ்வளவு நன்றாக பிரதி செய்துள்ளார்கள் என பாருங்கள். ஏன் அவர்கள் ஓர் ஆட்டை பலி கொடுக்கிறார்கள்? அவர்கள் இதையும் மிக நன்றாக பிரதி செய்துள்ளார்கள். ஆடு என்ன செய்யும்? அது சதா மே 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 என்று கத்தும். ஹிந்தி பாஷையில் மே என்றால் நான் என்று அர்த்தம். அது நான் என்ற ஷரீர உணர்வே. நான் என்ற இந்த உணர்வால் ஷரீர அகங்காரம் ஏற்படுகிறது. இந்த ஷரீர அகங்காரமே சகல விகாரங்களினதும் விதையாகும். நான் என்ற இந்த ஷரீர உணர்வே நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணிப்பதற்கு தடையாக உள்ளது என பாப்தாதா உங்களுக்கு முன்னரும் கூறியுள்ளார். நான் ஒரு ஷரீரம் அல்லது ஷரீர உறவுகள் அல்லது ஷரீரத்தின் உடைமைகள் என்பதை பொறுத்தவரை நான் என்ற பொதுவான உணர்வை அர்ப்பணிப்பது இலகுவானது.
நீங்கள் ஏற்கனவே இதை செய்துள்ளீர்கள் தானே, அல்லது இன்னமும் இல்லையா? இது இன்னமும் செய்யப்படவில்லையா? எந்த அளவிற்கு நீங்கள் அதிகமாக முன்னேறுகின்றீர்களோ அந்த அளவிற்கு நான் என்ற உணர்வானது அதிகபட்சம் சூட்சுமமாகவும் ஆழமாகவும் இருக்கும். நான் என்ற எவ்விதமான புற உணர்வையும் முடிப்பது இலகுவானது. எவ்வாறாயினும் நான் என்ற ஆழமான உணர்வானது, அதாவது நீங்கள் உங்களின் இறை சிறப்புரிமையாக பெற்றுள்ள சிறப்பு இயல்புகளுக்காக, உங்களிடம் உள்ள புத்தியின் ஆசீர்வாதத்திற்காக, அல்லது இந்த ஞானத்தின் சுரூபமாக ஆகுவதற்கான ஆசீர்வாதத்திற்காக, சேவை செய்வதற்கான ஆசீர்வாதத்திற்கும் சிறப்பு இயல்புகளுக்கும் அல்லது இறை பரிசுக்காக நான் என்ற உணர்வை விருத்தி செய்தால் அவை நான் என்ற ஆழ்ந்த உணர்வு என்று அழைக்கப்படுகிறது. நான் எதை செய்தாலும் அல்லது நான் எதை கூறினாலும் அதுவே சரி, இதுவே நடக்க வேண்டும். இந்த நான் என்ற ராஜரீகமான உணர்வானது ஒரு சுமையாகி பறக்கும் ஸ்திதிக்கு செல்வதை உங்களை தடுக்கிறது. எனவே தந்தை கூறுகின்றார், இதிலும் நான் என்ற உணர்வை அர்ப்பணம் செய்யுங்கள். இறை பரிசை பொறுத்தவரை நான் என்ற உணர்வு எதுவும் இருக்கக்கூடாது. நான் என்பதும் கிடையாது, எனது என்பதும் கிடையாது. இது ஒரு இறை பரிசு, இறைவனிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதம், இறைவனிடமிருந்து பெற்ற ஒரு சிறப்பு இயல்பு. எனவே உங்கள் அனைவருடைய அர்ப்பணிப்பு மிகவும் ஆழமானது. எனவே சாதாரண விஷயங்களிலும் ராஜரீக ரூபத்திலும் இரண்டிலும் நான் என்ற உணர்வை நீங்கள் அர்ப்பணித்து விட்டீர்களா என்பதை சோதித்து பாருங்கள். நீங்கள் இதை செய்து விட்டீர்களா அல்லது நீங்கள் இதை இன்னமும் செய்கின்றீர்களா? நான் எப்படியும் இதை அர்ப்பணிக்க வேண்டும், நாங்கள் எப்படியும் இறக்க, அதாவது தலைவணங்க வேண்டியுள்ளது என்று நகைச்சுவையாக நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் இவ்வாறு இறப்பது என்பது இறைவனின் மடியில் வாழ்வதாகும். இவ்வாறு இறப்பது என்பது இறப்பதல்ல, இது 21 பிறவிகளுக்கு தேவர்களின் மடியில் பிறப்பெடுப்பதாகும். இதனாலேயே நீங்கள் உங்களை சந்தோஷமாக அர்ப்பணிக்கின்றீர்கள் தானே. நீங்கள் உங்களை அழுத வண்ணம் அர்ப்பணிப்பதில்லையே. இல்லை, பக்தியிலும் அழுகின்ற ஒரு பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே தமது எல்லைக்கு உட்பட்ட நான் மற்றும் எனது என்பவற்றை அர்ப்பணிப்பவர்களால் பிறவி பிறவியாக சந்தோஷமாக ஆஸ்திக்கான உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே சோதித்து பாருங்கள். வீணான எண்ணங்கள், வீணான வார்த்தைகள் மற்றும் வீணான செயல்களை மாற்றுவது என்று வரும்பொழுது நீங்கள் அந்த மாற்றத்தை சந்தோஷமாக செய்கின்றீர்களா அல்லது கட்டாயத்தின் பேரில் செய்கின்றீர்களா? நீங்கள் அன்பினாலா அல்லது முயற்சி செய்தால் உங்களை மாற்றிக்கொள்கின்றீர்கள். குழந்தைகளான நீங்கள் அனைவரும் பிறப்பு எடுத்த போது உலகை மாற்றுபவர்களாக உங்களின் வாழ்க்கை தொழிலை ஆக்கிக் கொண்டீர்கள். இதுவே உங்கள் அனைவருடைய பிராமண பிறவியின் தொழில், அப்படித்தானே? இது உறுதியாக இருந்தால் உங்களின் கைகளை அசையுங்கள். நீங்கள் உங்களின் கொடிகளை அசைக்கின்றீர்கள், மிகவும் நல்லது. அனைவரும் தம்மிடம் உள்ள சிவ பாபா கொடியை அசைத்தார்கள். இன்று கொடிகளின் தினமாகும், மிகவும் நல்லது. எவ்வாறாயினும் கொடிகளை வெறுமனே அசைக்காதீர்கள். கொடிகளை அசைப்பது மிகவும் இலகுவானது. ஆனால் நீங்கள் இப்பொழுது உங்களின் மனதை அசைக்க வேண்டும். நீங்கள் உங்களின் மனதை மாற்ற வேண்டும். நீங்கள் தைரியசாலிகள் தானே? உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? உங்களுக்கு அதிக அளவு தைரியம் இருக்கிறது. அச்சா, மிகுந்த சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயத்தை பாப்தாதா கண்டார். அது என்ன? உங்களுக்கு அது தெரியுமா? இந்த வருடத்திற்காக விசேஷமான ஒரு பரிசை பாப்தாதா உங்களுக்கு வழங்கியுள்ளார். இந்த வருடம் எந்த ஒரு பணிக்காகவும் சிறிதளவு தைரியம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும், அது சுய மாற்றத்திற்கோ எந்த ஒரு பணிக்கோ அல்லது உலக சேவைக்காகவோ இருந்தாலும், நீங்கள் அதை தைரியத்துடன் செய்தால் இந்த வருடம் நீங்கள்
மேலதிக உதவியை பெறுவதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளீர்கள். எனவே பாப்தாதா கண்ட சந்தோஷமான செய்திகள் அல்லது காட்சி என்ன? இந்த வருடம் சிவ ஜெயந்திக்கான சேவையில் அனைவரும் அதிக அளவு தைரியத்துடனும் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் முன்னேறுகிறார்கள். அனைவரும் கைத்தட்டினார்கள். ஆம், நீங்கள் கைத்தட்டலாம். நீங்கள் எப்பொழுதும் இந்த முறையில் கைத்தட்டுவீர்களா அல்லது சிவராத்திரியின் போது மட்டுமா? எப்பொழுதும் தொடர்ந்து கைத்தட்டுங்கள். அச்சா, நீங்கள் அனைத்து இடங்களிலிருந்தும் உங்களின் செய்திகளை மதுபனிற்கு எழுதுகின்றீர்கள். பாப்தாதா அதை சூட்சும வதனத்திலிருந்து பார்க்கின்றார். உங்களிடம் நல்ல உற்சாகம் உள்ளது. அத்துடன் நீங்கள் நல்ல திட்டங்களையும் செய்துள்ளீர்கள். அதேபோல் சேவைக்கான ஊக்கமும் உற்சாகமும் உலகத்தில் உள்ள ஆத்மாக்களிலும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும். பாருங்கள், கருவியான தாதிஜி நாட்டிய கன்று அற்புதங்களை செய்துள்ளதல்லவா? பெரு நன்றாக உள்ளது. இதனாலேயே ஒவ்வொரு நிலையத்தினரும் பெயரை இப்பொழுது குறிப்பிட மாட்டார். ஆனால் சகல சேவையாளர் குழந்தைகளுக்கும் அவர்கள் எங்கும் செய்த சேவையின் பெருகளுக்காக அவர்களின் சிறப்பு இயல்புகளையும் பெயர்களையும் நினைத்து பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்களை பாப்தாதா வழங்குகின்றார். அவர்களும் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமது சொந்த இடங்களிலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கும் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்கள் வெளிநாடுகளிலும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் நீங்கள் அனைவருமே குறிப்பாக உலகில் உள்ள ஆத்மாக்களின் இஷ்ட தெய்வங்கள் ஆவீர்கள். குழந்தைகளான உங்களின் ஒன்று கூடலை பாப்தாதா பார்க்கும் பொழுது அவர் உங்களின் 3 ரூபங்களை பார்க்கின்றார். ஒன்று, தற்போதைய சுயராட்சி அதிகாரிகள். நீங்கள் இப்பொழுது அரசர்களாகவும் இருக்கின்றீர்கள். உலகிலும் ஒரு தந்தை தனது குழந்தைகளை எனது ராஜா குழந்தைகள், எனது ராஜா குழந்தை என்றே கூறுவார். அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் எனது ராஜா குழந்தை என்றே அவர் கூறுவார். எவ்வாறாயினும் இப்பொழுது சங்கம யுகத்தில் தந்தை குழந்தைகளான உங்கள் அனைவரையும் சுயராட்சி அதிகாரிகளாகவே பார்க்கின்றார். நீங்கள் அரசர்கள் தானே? நீங்கள் சுயராட்சி அதிகாரிகள், உங்களுக்கே அதிபதிகள் ஆவீர்கள். 2, தற்சமயம் சுயராட்சி அதிகாரிகள், எதிர்காலத்தை உலகை ஆள்பவர்கள். 3, துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரை நீங்கள் பூஜிப்பதற்கான உரிமையுடைய பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள். பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவரையும் இந்த 3 ரூபங்களிலும் பார்க்கின்றார். அவர்கள் உங்களை சாதாரணமானவர்களாக பார்ப்பதில்லை. நீங்கள் எத்தகையவர்களாக இருந்தாலும் பாப்தாதா உங்கள் அனைவரையும் சுயராஜ்ய அதிகாரிகளாக ராஜா குழந்தைகளாகவே பார்க்கின்றார். நீங்கள் ராஜயோகிகள் தானே? இங்கே யாராவது பிரஜா யோகியாக பிரஜைகளாக இருக்கின்றார்களா? பிரஜா யோகிகள் யாராவது இருக்கின்றீர்களா? இல்லை. நீங்கள் அனைவரும் ராஜயோகிகள். எனவே ஓர் ராஜயோகி என்றால் ஓர் அரசர் என்று அர்த்தம். இத்தகைய சுயராஜ்ய அதிகாரிகளின் சுய அதிபதிகளின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக தந்தையே வந்துள்ளார். பாருங்கள், இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் அனைவரும் வெளிநாடுகளில் இருந்து உங்களின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள். இரட்டை வெளிநாட்டவர்களே, உங்களின் கைகளை உயர்த்துங்கள். எந்த தேசம் வெகு தொலைவில் உள்ளது? அது அமெரிக்காவா இல்லது அதைவிட தொலைவில் ஏதாவது நாடு உள்ளதா? எவ்வாறாயினும் பாப்தாதா எங்கிருந்து வந்துள்ளார்? பாப்தாதா பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளார். எனவே அவருக்கு குழந்தைகளான உங்களின் மீது அன்பு உள்ளது. உங்களின் பிறந்த நாள் மிக மேன்மையானது. அதனால் இறைவனே வந்துள்ளார். பல்வேறு மொழிகளில் பாபா நாங்கள் உங்களை நேசிக்கின்றோம் என்று எழுதிய பாதகை செய்திருந்தார்கள். ஆம், நீங்கள் நல்லதோர் பதாகை செய்துள்ளீர்கள். நீங்கள் அதை சகல மொழிகளிலும் எழுதியுள்ளீர்கள். பாப்தாதா சகல நாடுகளிலும் உள்ள வெவ்வேறு மொழிகளையும் பேசுகின்ற குழந்தைகள் அனைவருக்கும்
அவர்களின் பிறந்த நாளுக்காக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். பாருங்கள், நீங்கள் தந்தையின் சிவ ஜெயந்தியை கொண்டாடுகின்றீர்கள். ஆனால் தந்தை எப்படிப்பட்டவர்? ஒரு புள்ளியானவர். நீங்கள் ஒரு புள்ளியின் அவதாரத்தை, ஜெயந்தியை கொண்டாடுகின்றீர்கள். யாருடைய பிறந்த நாள் வைரத்தை போன்றது? புள்ளியானவரின் பிறந்த நாள், ஒரு புள்ளி. எனவே ஒரு புள்ளிக்கு 0 மகத்தான புகழ் உள்ளது. இதனாலேயே பாப்தாதா கூறுகின்றார், சதா 3 புள்ளிகளை நினைவு செய்யுங்கள். 7 மற்றும் 8 என்ற இலக்கங்கள் எழுதுவதற்கு சிக்கலாக இருக்கும். ஆனால் ஒரு புள்ளி வைப்பது லேசானது. சதா இந்த 3 புள்ளிகளையும் நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு இந்த 3ஐயும் மிக நன்றாக தெரியும் தானே? நீங்கள் ஒரு புள்ளி, தந்தை புள்ளியானவர். நீங்கள் புள்ளியானவரின் குழந்தைகளான புள்ளிகள். நீங்கள் நடிக்க வேண்டி இருக்கும் பொழுது இந்த உலக மேடையில் நடிப்பதற்காக வருகின்றீர்கள். இந்த நாடகம் உலக மேடையிலேயே நடக்கிறது. எனவே இந்த நாடகத்தில் நீங்கள் என்ன செயல்களை செய்கின்றீர்களோ அவை கடந்த காலம் ஆகிவிடுகின்றன. எனவே ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். முற்றுப்புள்ளி என்பது என்ன? ஒரு புள்ளி. ஆகவே சதா இந்த 3 புள்ளிகளையும் நினைவு செய்யுங்கள். சகல அற்புதங்களையும் பாருங்கள். இன்றைய உலகில் மகத்தான முக்கியத்துவம் வாய்ந்தது எது? பணத்திற்கு முக்கியத்துவம் உள்ளது, அப்படித்தானே? பணத்தின் முன்னால் பெற்றோரோ மதிப்பு அற்றவர்களாக இருக்கிறார்கள். பணமே அனைத்துமாக இருக்கிறது. அதிலும் நீங்கள் 1 பின்னால் ஒரு 0 போட்டால் அது என்னவாகும்? அது 10 ஆகும். 2வது 0 போடுங்கள், அது 100 ஆகும். 3வது 0 போடுங்கள், அது 1000 ஆகும். எனவே இதுவே ஒரு புள்ளியின் அற்புதம். பணத்தில் அது 0 அற்புதம். மேன்மையான ஆத்மா ஆகுவதை பொறுத்தவரை அது புள்ளியின் அற்புதம். கரண் கராவன்காரும் ஒரு புள்ளியே. எனவே அனைத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்தது எது? புள்ளி, அப்படித்தானே? புள்ளியை மட்டும் நினைவு செய்யுங்கள். எந்த விதமான விரிவாக்கத்திற்குள்ளும் செல்லாதீர்கள். உங்களால் புள்ளியை நினைக்க முடியும். ஒரு புள்ளி ஆகுங்கள். புள்ளியானவரை நினைத்து ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். அவ்வளவுதான். இதுவே முயற்சியாகும். இது கடினமா அல்லது இது இலகுவானதா? இது இலகுவானது என்று நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இலகுவானது. அவ்வாறாயின் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் முற்றுப்புள்ளி வைப்பீர்களா அல்லது கேள்விக்குறி போடுவீர்களா? கேள்விக்குறி போடாதீர்கள், முற்றுப்புள்ளி வையுங்கள். கேள்விக்குறி மிகவும் கோணலானது. ஒரு கேள்விக்குறியை எழுதி பாருங்கள், அது மிகவும் கோணலாகவே உள்ளது. ஆனால் முற்றுப்புள்ளி வைப்பது மிகவும் இலகுவானது. எனவே ஒரு புள்ளி ஆகுவது எப்படி என உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அனைவரும் புத்திசாலிகள். நீங்கள் மிக நன்றாக செய்யும் விசேஷ சேவைக்காக பாப்தாதா விசேஷமான பாராட்டுகளை வழங்குகின்றார். நீங்கள் தொடர்ந்தும் அதை செய்வீர்கள். ஆனால் எதிர்காலத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உலக சேவகர்கள். எப்படி தந்தை பிரம்மா கையொப்பம் இடுவார் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உலக சேவகன். எனவே நீங்கள் உலக சேவகர்கள். அதனால் நீங்கள் சிவராத்திரி சேவை செய்தால் மட்டும் உலக சேவை பூர்த்தி ஆகாது. ஆகவே நான் ஓர் உலக சேவையாளன் என்ற லட்சியத்தை வைத்திருங்கள். நீங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு வினாடியும் உலகிற்கு சேவை செய்ய வேண்டும். யார் வந்தாலும், யார் உங்களுடன் தொடர்பில் வந்தாலும் நீங்கள் ஓர் அருள்பவராகி அவருக்கு எதையாவது கொடுக்க வேண்டும். எவருமே வெறும் கையுடன் திரும்பி செல்லக்கூடாது. உங்களின் எல்லையற்ற பொக்கிஷ களஞ்சியம் அனைத்து நேரத்திலும் திறந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அனைவருக்காகவும் நல்ல ஆசைகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருங்கள். அவர்களை பாருங்கள், அவர்கள் சொல்வதை கேளுங்கள். அத்துடன் நல்ல ஆசைகளுடனும் தூய உணர்வுகளுடனும் அவர்களுடன் பழகி அந்த ஆத்மாக்களுக்கு உங்களின் ஒத்துழைப்பை கொடுங்கள். ஆத்மாக்கள் அனைவருக்கும் உங்களின் ஒத்துழைப்பே அதிக அளவில் தேவைப்படுகிறது.
ஆகவே அவர்களுக்கு உங்களின் ஒத்துழைப்பை வழங்கி அவர்களையும் ஒத்துழைக்க செய்யுங்கள். அவர்களுக்கு எந்த வகையான ஒத்துழைப்பையும், அது உங்களின் மனதில் அல்லது வார்த்தைகள் அல்லது உங்களின் தொடர்புகள் மற்றும் உறவு முறைகள் எவற்றின் மூலமாவது கொடுங்கள். எனவே சிவராத்திரி என்ற இந்த பிறந்த நாள் பண்டிகையின் விசேஷமான ஸ்லோகனை நினைவு செய்யுங்கள். உங்களின் ஒத்துழைப்பை கொடுத்து மற்றவர்களையும் ஒத்துழைக்க செய்யுங்கள். குறைந்தபட்சம் உங்களுடன் யார் தொடர்பில் வந்தாலும் அல்லது உங்களுடன் உறவு முறையை கொண்டிருந்தாலும், எந்த ஓர் உறவு முறையை கொண்டிருப்பவராகவோ அல்லது வேறு எவரோ வந்தாலும் அவர்களுக்கு வேறு ஏதாவது விருந்துபச்சாரத்தை கொடுக்காதீர்கள். ஆனால் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு தில்குஷ் தோணியை கொடுங்கள். இங்கே சமையலறையில் செய்த தில்குஷ் தோணி இல்லை. அவர்களின் இதயங்களை சந்தோஷப்படுத்துங்கள். அவர்களின் இதயங்களை சந்தோஷப்படுத்துதல் என்றால் தில்குஷ் தோணியை அவர்களுக்கு பரிமாறுங்கள். நீங்கள் அவர்களுக்கு இதை கொடுப்பீர்களா? இதில் எவ்விதமான முயற்சியும் கிடையாது. நீங்கள் மேலதிக நேரத்தை அல்லது முயற்சியை கொடுக்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு தூய உணர்வுகளுடன் தில்குஷ் தோணியை பரிமாறுங்கள். அவர்களும் சந்தோஷப்படுவார்கள், நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள். உங்களுக்கு வேறு என்ன தேவை? எனவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பதுடன் மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பீர்கள். உங்கள் அனைவருடைய முகங்களும் ஒருபொழுதும் சீரியஸாக இருக்கக்கூடாது. அதிகளவு சீரியஸாக இருப்பதும் நல்லதல்ல. ஒரு புன்னகை இருக்க வேண்டும். சீரியஸாக இருப்பது நல்லதே. ஆனால் நீங்கள் மிகவும் சீரியஸ் ஆகும் பொழுது நீங்கள் எங்கேயோ தொலைந்து போனது போல் இருக்கும். நீங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் எங்கேயோ தொலைந்து போயிருப்பீர்கள். நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் எதிலோ தொலைந்து போயிருப்பதை போல் பேசிக் கொண்டிருப்பீர்கள். எனவே அந்த வகையான முகம் நல்லதல்ல. உங்களின் முகங்கள் எப்பொழுதும் புன்னகையுடன் இருக்க வேண்டும். உங்களின் முகங்கள் சீரியஸாக இருக்கக்கூடாது. நான் என்ன செய்வது, எப்படி நான் அதை செய்வது என நீங்கள் கூறும்போது சீரியஸ் ஆகின்றீர்கள். எவ்வாறாயினும் எந்த அளவிற்கு அதிகமான வேலை உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் புன்னகை செய்ய வேண்டும். எப்படி புன்னகை செய்வது என உங்களுக்கு தெரியும் தானே? உங்களுக்கு தெரியும். உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களை பாருங்கள். அவை எப்போதாவது சீரியஸான முகங்களுடன் காட்டப்படுகின்றனவா? அவை சீரியஸான முகங்களுடன் காட்டப்பட்டால் அதை செய்த கலைஞர் சரியில்லை என்றே நீங்கள் கூறுவீர்கள். எனவே நீங்கள் மிகவும் சீரியஸாக இருந்தால் உங்களுக்கு வாழும் கலை தெரியவில்லை என்றே சொல்லப்படும். எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆசிரியர்களான நீங்கள் என்ன செய்வீர்கள்? அச்சா, ஆசிரியர்கள் பலர் இருக்கின்றார்கள், வாழ்த்துக்கள். சேவைக்காக வாழ்த்துக்கள். அச்சா, ஒரு வினாடியில் உங்களால் உங்களின் மூதாதை மற்றும் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபத்தை வெளிப்பட செய்ய முடியுமா? உங்களால் அதே தேவ தேவியரின் விழிப்புணர்வுடன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்க முடிகின்றதா? ஒரு மூதாதை தேவர் சங்கம யுகத்திலும் ஒரு மூதாதை துவாபர யுகத்திலும் இருந்து பூஜிக்க தகுதி வாய்ந்தவர். சத்திய திரேதா யுகங்களில் உங்களுக்கு ராஜ்ய உரிமை உள்ளது. எனவே ஒரு வினாடியில் மற்ற எண்ணங்கள் அனைத்தையும் முடித்து உங்களின் மூதாதை மற்றும் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபத்தில் ஸ்திரமாகுங்கள். அச்சா, அவ்வியக்த தெய்வீக அவதாரத்தை எடுத்துள்ள குழந்தைகள் அனைவருக்கும் தந்தையின் பிறந்த நாளுக்கும் குழந்தைகளான உங்களின் சதா திலாராம் தந்தையின் இதயத்தில் அமர்ந்திருக்கும் வலதுகரமான சேவையாளர் குழந்தைகளின் பிறந்த நாளுக்கும் ஆசீர்வாதங்களும் அன்பும் நினைவுகளும். இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் மேன்மையான ஆத்மாக்களுக்கும் சதா புள்ளியின் முக்கியத்துவத்தை அறிந்திருப்பதன் மூலம் ஒரு புள்ளியின் மேன்மையான ரூபத்தை கொண்டுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் சதா தமது சுய மரியாதையில் ஸ்திரமாக இருப்பதுடன் மற்றவர்களுக்கு ஆன்மீக மரியாதையை வழங்கும்
மதிப்பிற்கு தகுதி வாய்ந்த ஆத்மாக்களுக்கும் தமது முடிவில்லாத பொக்கிஷ களஞ்சியத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் எதையாவது வழங்கிக் கொண்டே இருக்கும் மாஸ்டர் தானிகளாக இருக்கும் அருள்பவரின் குழந்தைகளான மாஸ்டர் அருள்கின்ற குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் பல மில்லியன் மடங்கு அன்பும் நினைவுகளும். கோஹினூர் வைரத்தை விட மேன்மையான பிரபு நூர் குழந்தைகளுக்கு தந்தையின் மொழி மேலும் அதிக அன்பும் நினைவும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் மாஸ்டர் படைப்பவராகி உங்களின் ஒவ்வொரு சக்திக்கும் தேவைக்கு ஏற்ப கட்டளை இடுவீர்களாக. எந்த ஒரு செயலை செய்யும் முன்னரும் அந்த செயலுடன் தொடர்புடைய சக்தியை அடையுங்கள். அதன் அதிபதியாக அதற்கு கட்டளை இடுங்கள். ஏனென்றால் இந்த சக்திகள் அனைத்தும் உங்களின் கரங்களை போன்றவை. உங்களின் கட்டளைகள் இல்லாமல் உங்களின் கைகளால் எதையும் செய்ய முடியாது. ஒரு பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு சகித்துக் கொள்ளும் சக்திக்கு கட்டளை இடுங்கள். வெற்றிக்கு எப்படி உத்தரவாதம் உள்ளதென பாருங்கள். எவ்வாறாயினும் அந்த கட்டளை இடுவதற்கு பதிலாக நீங்கள் பயப்பட்டு உங்களால் எதையாவது செய்ய முடியுமா இல்லையா என சிந்திப்பீர்களாயின், இந்த வகையான பயம் உங்களுக்குள் இருக்குமாயின் அந்த கட்டளை வேலை செய்யாது. ஆகவே பயமற்ற மாஸ்டர் படைப்பவராகி ஒவ்வொரு சக்தியையும் உங்களின் கட்டளைகளுக்கு ஏற்ப பயன்படுத்துங்கள். ஸ்லோகம். ஆதாரத்திலே அருள்பவரான தந்தையை வெளிப்படுத்துவதன் மூலம் அனைவரையும் கரைக்கு அழைத்து செல்லுங்கள். ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். எதையாவது கண்டுபிடிப்பவர் ஒரு கண்டுபிடிப்பை செய்யும் போது ஏகாந்தத்தில் இருப்பதை போல் இங்கும் ஏகாந்தத்தில் இருப்பதென்றால் ஒரே ஒருவரின் ஆழத்தில் தன்னை மறந்திருப்பதாகும். நீங்கள் புற கவர்ச்சிகளில் இருந்து விலகி ஏகாந்தத்தில் இருக்க வேண்டும். இது உங்களின் அறையில் தனியாக இருப்பதன் மூலம் ஏகாந்தத்தில் இருப்பது என்ற கேள்வி இல்லை. ஆனால் உங்களின் மனம் ஏகாந்தமாக இருக்க வேண்டும். மனதின் ஒருமுகப்பட்ட நிலை என்றால் ஒரே ஒருவரின் நினைவில் நிலைத்திருப்பது. ஒருமுகப்பட்டிருத்தலே உண்மையான ஏகாந்தமாகும். ஓம் சாந்தி.